வாசிக்க வேணாம். வாசிக்கிறதுக்கு நான் 2 அடி பாடின பின்னாடி திருப்பி அந்த அடியை தொடப்பும் போது வாசிக்கணும். சரி. சும்மா அந்த ஏதோ கேனப்பாய் மாதிரி என்ன நினைச்சுக்க கூடாது. காலையில் மதுரை தாண்ட முடியாது, அப்புறம் போட்டு போய்கிட்டே இருப்பேன். சும்மா கொடுவுறமா பனையூர் பயல் விட கொடுவுறமா. அரிய கம்மக்கார ஓரத்தில கண்ணாத்தா கம்மக்கார ஓரத்தில கண்ணாத்தா இன்ன கண்டுக்காம பொறியடி என்னத்தா. கம்மக்கார ஓரத்தில கண்ணாத்தா என்ன கண்டுக்காம பொறியடி என்னத்தா. கீழறங்கி விதிய முடிக்க போறேன். மறுபடியும் வாயை கொண்டாந்து எங்க வைக்க வர்றாங்க. எப்ப பாரு கொண்டு வரா. எங்கு பவனாடிக்கும் அன்பு மைத்தனர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே அடைக்கலம்மன் 4 வலை பொங்காளிகள் சார்பாகவும் அம்மன் குரூப் சண்புலங்கள் சார்பாக நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. எங்களுக்கெல்லாம் உண்மையிலே பனையூருக்கு வர்றதுக்கு எனக்கா அந்த அம்மன் ஒதுக்கி வச்சுருந்துருக்கு தேதியை. இந்த தேதி நாங்கள் எங்கே போகிறது முத ரசீது போட்டது மங்களக்குடி தேவக்கோட்டை பக்கம். அடுத்து 2வது போகிறது வந்து மருதங்குடியாக இருந்தது என் ஊருக்கு. என் ஊர் நாடகம் 2 போய் இன்றைக்கி 3வது பனையூருக்கு வர்றதுன்னு சொன்னால் உண்மையிலே நீங்கள்லாம் வச்சுருக்க ஒரு அன்பு ஒன்று தெய்வம். அந்த அடைக்கலம்மன் அருள் எனக்கு கிடைக்க வரம் கொடுத்துருக்கிறதுனால இன்றைக்கி இந்த பனையூருக்கு வர்றதுக்கு எனக்கு ஒரு யோகம் கிடச்சிருக்கு. அதுலேயும் இந்த பனையூர் கிராமம் உலகமெங்கும் பேரும்பூலம் வாங்கக்கூடிய ஒரு கிராமம். தப்பாட்ட கலைஞர்னு சொன்னால் உண்மையிலே ரொம்ப பிடித்த கலைஞர்கள் தப்பாட்ட கலைஞர்கள், சிறப்பாக இசைக்கக்கூடியவங்க எல்லாருமே ரொம்ப நானே பார்த்து ஆசைப்படக்கூடிய கலைஞர்கள்னு சொன்னால் தப்பாட்ட கலைஞர் பனையூரில் தான் இருக்கிறாங்க. அதில் ரொம்ப எனக்கு மனசு பிடித்தவங்க, அதுலேயும் ரொம்ப அன்பில் கூடினவங்க. ஊருக்கே என்னை தேடி வந்து அங்கே கிராமத்தில் வந்து ஆனால் தேதி கேட்டாங்க. தேதி கேட்டதில் முதல்ல தேதி இல்லைன்ட்டேன்.
அப்புறம் மருதங்குடி நாடகம் நின்றோன்னா திருப்பி உடனே பூசாரி எனக்கு ஃபோன் பண்ணார். அப்போ இந்த தேதி தானே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அந்த தேதிக்கே நாடகம் வச்சதுக்கு மிக்க நன்றி. எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தி நினைவு பரிசு வழங்கிய 4 வகை பங்காளிகள், 4 அம்மன் குரூப்ஸ் பங்காளிகளுக்கும் இந்த பனையூர் கிராமத்தவர்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் என் சார்பாகவும் என் கலைக்குழுவின் சார்பாகவும் எங்களையெல்லாம் அவரவர் கைபேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல் அன்பு தம்பி கீழக்கொடுமலூர் கனி அவர்கள் சார்பாகவும் KS மீடியா அருண் அவர்கள் சார்பாகவும் நன்றி, நல்ல வணக்கம். ஆமாம், உண்மையிலே ரொம்ப சிறப்பான ரசிகர்கள், முதல்ல ரசிகர்கள் கலைஞர்கள் இருக்க ஊருக்கு நம்ம வர்றது பெரிய விஷயம். ஆமாம், கலைஞர்கள்ட்ட கலைஞர் பேர் வாங்குறது ரொம்ப ரொம்ப சிரமம். இங்கே உள்ள கலைஞர்கள் என் மேலே இவ்வளோ ஒரு அன்பு வச்சுருக்காங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். இது 2வது முறையாக நாங்கள் வருவதற்கு வாய்ப்பளித்த இந்த கிராமத்தர்களுக்கும் இந்த அம்மன் குரூப்ஸுக்கும் 4 வகை பங்காளிகளுக்கும் என் சார்பாகவும் மீண்டும் என் கலைக்குழுவின் சார்பாக நன்றி தெரிவித்து நன்றி. அந்த நினைவு பரிசு வழங்கிய அண்ணே நம்ம 2 திட்டு அங்கே கொட்டுக்காரன் கம்பெனி கொடுத்துட்டியா அதே ஒரு கணக்கில் வந்திருக்கு. அந்த பிள்ளை யோசனையிலே இருக்கு. இந்த தோலை எப்படி அடிப்பான்? ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்களா, அதான் கொஞ்சம் பேச்சுவார்த்தை ஓட்டி பாகான ஏ ஆலமரம் மாலமரம் மாலமரக அவனை சொல்லிவிட்டு நான் மெனக்கட்டு பாட்டு படிக்கிறேன், மரமும் ஏறி அடிக்கிறேன். நீ கொஞ்ச நேரம் நல்லா பண்ண மாதிரி பாகான ஆலமரம் மாலமரம் மாலமரம் இங்கு விழுகு 10,000 தண்ணீரம் நாளே விழுக விட்டு நான் கீழறங்கி விழுத விட்டு கீழறங்கி சிங்கி அடியே. நான் எதுக்கு வந்தேன்? இல்லை நீங்களா மேலே வந்து பாடிக்கிட்டு நான் எதுக்கு வந்தேன்? அவங்க பெரிய சங்கீதம் படிச்சு பாட போகிறேன். சும்மா மதமாக நான் சங்கீதம் போயா மைக்கத்தை கொட்டி அடை கொடுக்குறாங்க. சும்மா அதான் தூக்கி ஒன்றும் செய்யாதுப்பா. எடுத்துங்க ஒரு கடப்பாறை எடுத்துட்டா குளிய தோண்டி கூட வச்சுருவோம். குளிய தோண்டி கயிறை வச்சு கட்டி இழுத்து இது தரை இல்லையோ? என்ன சங்கீதம் படிக்கிறது நினைச்சியா? அவர் மதுரை கலைக்கல்லூரில இசை முறையா அப்படியே படிச்சுட்டு வந்தேன். சங்கீதம் படிச்சது சும்மா நிஜமாவா? அப்புறம் என்ன பொய்யா? சங்கீதம் படிச்சிருக்கீங்களா? போய் அந்த வாத்தியார்கிட்ட கேட்டு பாரு. யாருங்க வாத்தியாரு? உங்க வாத்தியாரா இருந்தா பேர் சொல்ல மாட்டாப்புல, வாத்தியாருன்னு ஒரு மரியாதை வச்சிருக்காரு. எங்க இருக்காருன்னு சொல்லுங்க போய் பாருங்க. ஹலோ ஹலோ கொஞ்சம் கிருணி வைப்பா, கிருணி வைப்பா. தம்பி நான் சொல்றேன், அவங்களும் பிடிச்சி தெரிஞ்சுக்கிறேன். அண்ணே கிரீன் எங்கன்னு இருக்கு? கெயினோட சேர்த்து அப்படியே ஊம்பர் வை. ஊப்பர் நான் இம்மு போட்டேன், நீ இப்ப போட்ட ஊப்பர். ஹலோ 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 பாட போறேன். கட்டை 7.5 கட்டை இருக்கா? 5 தான் வச்சிருக்காப்ல. அப்புறம் நீ எல்லாம் என்னடா படிக்கிற? நான் படிக்கிறதுக்கு நீ எல்லாம் ஒரு வாசிப்புக்காரனா? 7.5 கட்டை கொட்டுக்காரன் சரியில்லை. சரி பெட்டிக்காரன் சரியா இருப்பாரான்னு பாப்பா. தம்பி 12 சுதியில வை. 12 சுதியா இல்லையா? அவர் படிச்ச காலத்துல இருந்தாலும் இருக்கும். சும்மா பெட்டில கைய மட்டும் வச்சுக்க. பெரும் படிப்பு படிச்சிருப்பாரு போல. பெட்டில கைய மட்டும் வச்சுக்க. நான் பாடிக்கிறேன். என்ன பண்றது? நான் உங்களை கொண்டு வந்து நானா சாசா பாப்பா மேல இன்னும் மேல. ஐயா நாடகத்தின் பாட்டி அங்கிட்டு சேரி சாஞ்சிடாம. இது வேற குறை காசு கொடுக்க மாட்டாங்க. சாசா ஐயா உங்களுக்கு வாசிக்க தெரியுமா? சொல்லுங்க இப்படி வாசி தரலாம். அந்த இதை மட்டும் சிம்பிளை மட்டும் தட்டிக்கிட்டு உட்காரு. எது சிம்பிளா இருக்கோ அதான் சிம்பிள். சாசா பாப்பா தாத்தா. சாசா பாப்பா தாத்தாவா? சங்கீதத்துல தாத்தா இங்கடா இருக்கு. சாசா இங்க வாடா. சாசா இல்ல அவன் கிளம்பிக்கிட்டு போறான்.
டேய் அவன் கையை வெட்டா. கழுத்து அளவுக்கு இருக்கான் பெருசா. என்னண்ணே ஏண்ணே நம்ம தெய்வம் சத்தியமா தெய்வம் இங்க இருந்து சொன்னாலே கேட்க போய் மன்னவரை தூத்திட்டு வருவான். எதுக்கு எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் பார்க்க வச்சுட்டு அவன் கம்பெனி கொடுக்குறான். என்ன என்னோட நினப்பெல்லாம் எனக்கு தெரியுது. அத்தனை கட்டம் மாடு தொலைவே அந்த குடும்பம் கொடுக்குறானே, நம்ம சிக்கனம்னா என்ன குடும்பம் கொடுக்க மாட்டேன் என்னன்னு நீ அங்க போய் கொடுக்குறேன். நீ நல்ல பொதி மாடாட்டம் ஒண்ணு செய்ய மாட்டேன். இல்லாம இருக்கியா ஒரு வரவும் சொல்லிடுச்சுனே, நீ சரிப்பட்டு வரமாட்டாடான்னு தெரியும். நம்ம சரிப்பட்டு வர மாட்டோம்ல, அதுவா தானே. சாசா சாசா சொல்ற நீ தானே வாத்தியாரு. அந்த பிள்ளை வாண்டிச்சு பாட போறேன். சாத்தி ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி பூலாடுது. இந்த பாட்டு கேட்டிருக்கியா இல்லையா? நிறைய கேட்டிருக்கேன். ராசாத்தி உன்ன காத்தாடி போலாடுது. ஆமா அப்படித்தான். உனக்கு எப்படா கேட்டுச்சு? போலாடுதுடா போலாடுது. ராசாத்தி ஒண்ணு எண்ணி பகலா கையடிச்சு நான் பகலா கையடிச்சு ராணி ஒண்ணு கை கொடுத்து அப்போலா நான் இப்பதான் விட்டுட்டு இருக்கேன். பாக்கு வெத்தல மாத்தணும். தம்பி பாட்டு ஆரம்பிக்குள்ள படிச்சு நான் பாடுறது வெளியில கேட்க கூடாதுன்னு நினைப்பா. இல்லனே நட ஃபர்ஸ்ட் என்ன நட மொத்த போடுங்க ஆர்வமா இல்ல அப்புறம் என்ன நீ இந்த மாதிரி பாட கூடாது. அப்ப நான் பாடுறது இப்ப என்னனே நான் வாசிக்க கூடாதா? பாட்டு வெளியில ஆரம்பிச்சு ரெண்டு அடி தொட்ட பின்னாடி அப்புறம் வாசிப்பேன். என்ன விடுங்கண்ணே ஆனா விடுங்கண்ணே. ஆனா உங்க உடம்புக்கு இவ்வளவு கோவம் வரக்கூடாது. இல்ல அப்ப எடுத்து பாக்குறேன். என்ன நீ சொல்ற? விடுங்கண்ணே. பாக்கு வெத்தல மாத்தணும். வாசிக்க வேணாம். வாசிக்கிறதுக்கு நான் ரெண்டு அடி பாடின பின்னாடி திருப்பி அந்த அடியை தொட போகும்போது வாசிக்கணும். சரி சும்மா அந்த ஏதோ கேனப்பாய் மாதிரி என்ன நினைச்சுக்க கூடாது. காலையில மதுரை தாண்ட முடியாது. அப்புறம் போட்டு போய்கிட்டே இருப்பேன். சும்மா கொடூரமா பனையூர் பயலு கடை கொடூரமா சும்மா பாக்கு வெத்தல மாத்தணும். ஒரு திருப்புளி இருக்கா? அது புதக்கு போது குத்தி போட்டு அதை நம்பிட்டா நாடா வாங்கி வச்சுக்காரு. அப்புறம் பேசப்ப அவங்கள என்ன சொன்ன? பாக்கு வெத்தல மாத்தணும். அப்ப கோயில் பூசாரு அங்க போய் அம்மா அங்க அடைக்கிறாங்க. அம்மான்ல போய் மணி ஆட்டு கிடுகிடுன்னு பொண்ணு மணி ஆட்ட சொன்னேன். பூசாரி வேலையை ஒழுங்கா பாரு. போட்டு தட்டு போய் சும்மா அப்புறம் பாக்கு வெத்தல மாத்தணும். பார்வதிய பார்க்கணும். ஐயோ ஐயோ அந்த ஆளுக்கு ஒரு காத்தாடினா கூட பாவம் தூங்குறாங்க பிள்ளைய. கொசு கடிக்காம தூங்குறேன். ஐயா ஐயா மிருதங்க ஆடுறவங்க அதுக்கு நான் தூங்க சொன்னேன். 500 சேர்த்துறேன்டா தம்பி. நாடகத்துக்கு ஒரு கிளம்பு. உங்க சௌரியம் இதுக்கெல்லாம் வாசிக்க முடியாதுண்ணே. என்ன வாசிக்கிறது என்ன வாசிக்கிட்டு இருக்கல? அவன் என்ன கேட்டான் தெரியுமா? சௌரியம் அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல. என்ன முதல்ல வாசிக்கணும் வாசிக்க கூடாதுங்கறியா? அவன் கேக்குறியா என்னதுனா சௌரியம்? வயதுக்கு முன்னாடி பேசுறடா நீ. சரி விடுனே விடுனே. பாக்கு வெத்தல மாத்தணும். கொஞ்சம் தவசல உடுத்துட்டு நீ ஆடிக்கிட்டு இருக்க. அதுல உனக்கு ஒரு சந்தோஷம். ஆத்தங்கர தோப்புக்குள்ளே ஆத்தங்கர தோப்புக்குள்ளே அந்தி தாயி நேரத்திலே அம்மா அந்தி தாயி நேரத்திலே
நீ பாட்டு பாட அந்த ஆளு குத்திக்கிட்டு இருக்காரு. என்ன ஆர்ட்டா அந்த புள்ள மாதிரி ஆட்டானா ஒரு மயிரும்ல பிடிங்கிற முகரே பாரு முகரே. எங்களா நீ ஆட்டலாம் பாப்போம்ல. ஆத்தங்கர தோப்புக்குள்ள அந்த புள்ள எப்படி ஆட்டு நீ எப்படி உதற விடுறா? சரி சரி சொல்றது கேட்காது. சொல்லல கேட்கலன்னா என்ன செய்யணும்? அடிக்கணும். ஒழுங்கா ஆடுறியா? அண்ணனுக்கு கூட அது சொல்றது கேட்டுருச்சு, இந்த பிள்ளைக்கு சொல்றது கேட்க மாட்டேங்குது. போய் கண்டிச்சு விட்டுவாங்க. ஆமாண்ணே, கண்டிக்கணும்ல. நம்ம தப்பு பண்ணா சொல்லு பேச்சு கேட்கலாம், கண்டிக்கணும். நீங்க கண்டிக்கிறீங்களா நான் கண்டிக்கவா? அண்ணே நீங்க கண்டிக்கிறீங்களா இல்லை நான் போய் கண்டிச்சு விட்டு வரவா? அத்தங்கர தோப்புக்குள்ளே தோப்புக்குள்ளே அடி படுத்தா உறக்கவல்ல ஒன்றும் இந்த மாடு காலைக்கு தெரியுது. புருஷன் வேலிக்கரை வெட்டு அருவாத்தை தண்டி வச்சிருக்கேன். புருஷன் அது எப்படி திடீர்னு அருவாஞ்சனா அப்படியே மாறுற? ஃபோன் நம்பர்லாம் கேட்டேன். போன் நம்பர் மச்சான் என்னைக்கு வர்றாருன்னு கேக்குறது. நாளைக்கு தான் ஜெயில இருந்து வர்றாரு. அப்படியா? கூப்பிட போமா கார் எடுத்துக்கிட்டு. கார் எடுத்து நீ கார் படுத்தா ஒரு ரக்கவல்ல தாய் வரைத்தா துக்கமல்ல படுத்தா வளர்க்கவல்ல. சரியான ஆளா இருக்காங்க. அந்த பிள்ளையும் சரியான ஆள் தான் இருக்கு. நான் என்ன பண்ணேன்? நான் ஆள் குண்டா இருக்கேன், ஒத்துவர மாட்டேன், அவனே தான் அடிக்க விடு. இந்த என்ன போன சரியான ஆள்தான். தம்பா போல் மயத்தை புடுங்க இது வேற பட்டை வேற கொடுத்துக்கிற தம்பா போல் காத்திராதா மயத்தை புடுங்க காத்திராதான்னு அப்ப வந்து ஏன்னு சொல்றா பாட்டு பாடிக்கிறாரா ஐயா ஏன் திண்டு விட்டு கட்டாலையா திண்டு விட்டு ஏன் போட முடியாதுடா பாசமுள்ள பாண்டியரி பாசமுள்ள பாண்டியரி நிலட்டு பாவலரி யாரே யாரே பாசமுள்ள தேவையா ஆண்டா போய் யானை போய் பூனை சொல்லி வந்த கதையா எப்படி ஏண்டா தேவலா எந்திரிங்க எந்திரிங்க ஏங்க எந்திரிங்க இப்போ எந்திரிக்காத 3/4 மணி நேரம் ஆகுமா மருதமணி எந்திரி மருதமணி யா என்னாச்சு எந்திரிங்க எங்கும் புகழ்த்துவங்க இங்கு இங்கு நான் துவங்க இந்த பாவடை கழட்டாம விட மாட்டான் போலயா எங்கும் புகழ்த்துவங்க நீ பாட்டில பண்ணிட்டு போயிடுவ என்னையே தான் அடிப்பாங்க ஆனா அதுதானே ஒண்ணு வச்சிருக்குது நான் எது பண்ணாலும் ஆனா அவன் சின்ன பையனா இருக்க உன் உருவத்துக்கு நீ செய்ய விட்டு பாத்துக்கிட்டு எங்கும் புகழ்த்தும் புகழ்த்தும் டெய்லர் சாக்கெட் அளவு எடுத்துக்கிட்டு இருக்காரு எங்கும் புகழ்த்துவாங்க இங்கு நானும் நந்துவங்க அன்னையான சுந்தரியே
தேவையான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய கணமே எங்க புகழ் துவங்க எங்கு புகழ் துவங்க இங்கு நான் துவங்க இங்கு நான் துவங்க அன்னையான சுந்தரிய தவிக்க விட்டு உண்மையிலேயே இன்னைக்கு நம்ம காலில் கும்பிட்டு விழுகணும். நம்மளை காட்டிலையும் உயிரை கொடுத்து ஆடக்கூடியவங்க. நம்மளாவது கொஞ்ச நேரம் அப்படியே தப்பாட்டத்தில் ஒருத்தருக்கு வந்து தவிச்சு போய் பயங்கரமாக ஆடக்கூடிய ஆட்டம்னா தப்பாடுனே. அப்படி ஆடுறவங்க மண்ணுக்கு நம்ம ஆடுறோம்னு சொன்னா அவங்களத்தான் கும்பிட்டு விழுந்தேன். இங்க என்ன பார்த்தேன்னு கேட்டேன். அங்கே தான் பார்த்தேன். தொழில் எவ்வளவு பக்தியா இருக்கிறீங்க? அது என்ன கலர் சட்டி போட்டிருக்கு? உள்ள புழு கலர் அங்க காயுதுன்னு. அது விட்டுறா. நான் ஒழுங்கா வாசிக்கலையா? நல்லா வாசிக்கிறேன். கார்த்தியனே நல்லா வாசிக்கிறேன் இல்லையா? கார்த்தியனே நான் நல்லா வாசிக்கிறேன். அத்தாச்சி ராணி அத்தாச்சி நல்லா வாசிக்கிறேன் இல்லையா? நல்லா வாசிக்கிறீங்க குழுந்து. உனக்கு நல்லா தான் தெரியும். நீ கொழுந்துட்டேல எதுக்கு நாடகத்தை நிறுத்துறீங்க? அவன் கொழுந்துட்டேல கொழுந்துட்டா உனக்கு அவன் செய்யறது கூட நல்லா தான் தெரியும். ஏங்க அவர் என்னங்க அவருக்கு என்னங்க? நீ கும்பிட்டு வந்துட்ட. இந்த பிள்ளை கும்பிட போது காலை பிடிச்சு சாமான தொட்டு கும்பிட வந்தா ஓதாமான இல்ல சாமான தொட்டு கும்பிடும்போது டிஸ்டர்பன்ஸா இருக்கு. கால் இங்க படும். அதான் இல்ல டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கிறதுக்காக தூக்கி. அவன் முனியாண்டி சாமியோட தம்பி மகன். அப்படியா? தன்னானே நானே நன்னே. ஏண்டா லூசு போயடா. டேய் கும்பல புள்ள போய் குண்டிய போய் தொட்டு கும்பிடுறீங்க. அறிவே இல்ல தொட்டு கும்பிட்டு இருக்காரு. நீ பாத்தீங்க தப்பான குள்ள நாங்க ரெண்டு பேரும் போறோம். எப்படி? ஏய் என்னைய குண்டில வச்சு அவங்க கூட தப்பு வச்சு வாசிப்பாங்க. நானும் தப்பு கிட்ட அதுக்கான அடி சூப்பராவுல பாத்துக்க. அதுக்கான குண்டிய தொட்டு கும்பிடுறேன். குலதெய்வம்னா எப்படி? என்னைய குலதெய்வம்? மைக்கு உண்மையிலே ரொம்ப பிரமாதமா இருக்கு. மைக்கு யார் குலதெய்வம்? அவங்க குலதெய்வம். அவங்களுக்கு அண்ணனுக்கு ஆடவன் குலதெய்வம். பெட்டி மணியன்ற பிறகு குலதெய்வம். தம்பி உனக்கு எல்லாம் குலதெய்வம் தான். பூசாரிக்கு தாளம் குலதெய்வம். உனக்கு முன்னாடி குலதெய்வம், எனக்கு பின்னாடி குலதெய்வம். உனக்கு புரியலையா? புரியலையே. நம்ம ரெண்டு அங்காளி பங்காளி. 6 மாதத்துக்கு முன்னாடி பூசை வை, 6 மாதத்துக்கு பின்னாடி நான் பூசை வைக்கிறேன். சரி அதே செய்வோம். சாமி கிளம்பிரும். சாமி கிளம்ப நீ கிளம்பிடுவ. தன்னானே நானே நன்னே. மேடை போட சொன்னேன். எத்தனை போட்டிருக்காரு அளந்து வைக்காம விட்டேன். ஆட்டம் இல்லையா அது? எனக்கு எங்க ஆட தெரியும்?
இவங்க முன்னுக்கெல்லாம் வந்து நம்ம ஆட முடியுமா? நான் ஒன்னே நம்பி பின்னாலே வேகமா வரேன். மேடை எத்தனை போட்டோம்னு அளந்து பார்த்தேன். நான் லூசு போயிறேன். தன்னானே நானே நன்னே. இந்த பொம்பளை விட்டுட்டு என்னைட்ட வாரியாடா. ஏன்னா இதுதானே அழுப்பில்லாத நம்ம ஆடுக்கு மாற்றி மாற்றி கிட்டி எடுத்துக்கிறோம். ஏன்னா அழகத்தை பொம்பளை குட்டியாந்து வச்சுக்கிட்டு அதுதான் அப்பயே சொன்னீங்களா அவங்க வீட்டுக்கார பெரிய அருவா வச்சு. அதனால தான் ஒதுங்கினியா? அதனால எனக்கு அடுத்த டான்ஸரே வேணானே. நீ டான்ஸரு கோமாளி. எப்படி என்ன ஆச்சு? எப்படி இது நம்ம முடி மட்டும் உனக்கு வைக்கணும், மற்றவங்க கூட அப்படி இருக்குல்ல. உங்களை காதல் பிளான் இருக்கேன். காதலா? என்ன லவ் பண்றீங்க? காதல் ஒன்றுன்றீங்க? காதல் இல்லப்பா, காதல் 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 தும் சே பியர் கத்தே. என்ன சொல்றாப்ல? ஒரு நாளைக்கு 2 தடவை. அவ்வளவுதான் முடியுமா? கில் புர். இனிமே நம்ம பேசுறதுல அர்த்தமே இல்லை. அவ்வளோதான் முடியுமா? இதெல்லாம் என்னம்மா காந்துட்டு போறது அவ்வளோதான். காயத்தை போட முடியும். காய ஒரு போடுவாரு. அப்புறம் அது வாட்டுக்கு ஒழுகிட்டு போ, அது வாட்டு நழுவிக்கிட்டே போயிடும். சடார் மடார். இப்போ என்ன அதெல்லாம் தெரியுமா? எனக்கும் தெரியல என்ன அது. படாரா டிரோ. என்னது பலாப்பழம் விக்கிறாப்ல? மத்தியானம் எல்லா பேரும் தூள முன்னாடி வருவேன். சிங்கிலி மங்கிலி. என்ன வச்சிராப்ல? ஆளு பார்க்க அழகா இருக்க. என்ன செய்யறது? என்னடா சொல்ற? அவனோட இது ஒன்னே வேணாம்ட்டு நோத்தால அனுப்பிட சொல்லு. ஏண்டா வெட்டி கெட்ட எடுக்க எங்க ஆத்தா வேற. ஏண்டா என்ன கத்தினி? அது அப்படியே சொன்னேன். அம்மா அவங்க ஆத்தா ஒரு மங்கலி தானே. சரி, சிங்கிலி மங்கலிலாம் 1 மாசமா சங்கிலி அடவு இருக்குன்னு சொன்னேன். சங்கிலி திருப்பணுங்க. அதனால உங்களை காதல் பிளான் இருக்கேன். காதல் எப்படி தெரியுமா? காதல் பண்றானா? அவர் காதல ஹலோ, காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமல் காட்சி தோன்றுமா? பெண்ணை தோடாதது ஒரு பெருமையாகுமா? முத்தம் சிந்தாமலே முழுமையாகுமா? முழுமையா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமல் காட்சி தோன்றுமா? காதல் வேறு கண்ணே, காமம் வேறு பெண்ணே, தேகம் தேடும் காமம் இது தெய்வம் தந்த காதல் வேறு கண்ணே, காமம் வேறு கண்ணே, தேகம் தேடும் காமம் இது தெய்வம் தந்த